வெண்ணிலா கபடி குழுவில் இங்கே ஃப்ராக்சர் தெரியுதா, குண்டா இருக்கும். ஐ பிளேட் திஸ் திங் கபடி வித் திஸ் ஃப்ராக்சர் ஃபார் 27 days. ஐ டெல் யூ ஹவு. ஃபர்ஸ்ட் டேவே ஒரு பெரிய கபடி பிளேயர் நல்ல வெயிட்டாக கால் வச்சிட்டார் மேலே. அவங்களுக்கு உண்மையான கபடி தான் தெரியும். அண்ட் எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு டவுட் வந்துருச்சு, ஏன்னா ஐ எம் யூஸ் டு ஃப்ராக்சர்ஸ் இன் மை லைஃப். சரி, அடுத்த நாள் மத்தியானம் தான் ஷூட்டு. நான் என்ன பண்ணுறேன், நேராக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணால் ஹேர்லைன் ஃப்ராக்சர்ன்ட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு படம் அண்ட் 2வது நாள் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் வி ஹேவ் 15 or 20 days ஆட் ஷெட்யூல் ஃபார் கபடி அலோன். என்டையர் படத்தோட கபடி மேட்ச் அங்கே ஆட போகிறோம். இப்போ நான் ஸ்பாட்டுக்கு வந்து டைரக்டர்கிட்ட அப்படியே தயங்கி சார் எனக்கு காலில் ஃப்ராக்சர்னு ஒன்று அவரோட ஃபேஸ் இத்தினோண்டு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு படம் ஹவு என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண முடியாதா, முடியுமா, செட்டு போட்டிருக்கு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ப்ரொடியூசர்கிட்ட அவர் பேசுகிறாரு, ப்ரொடியூசர் மூஞ்சி திரண்டு ஆயிடுச்சு. ஐ ரியலைஸ் தட் ஃபஸ்ட்டு படத்தில் ஆப்வியஸ்லி கான் கேன்சல். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அவர்கிட்ட போய், சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. நான் வந்து ஃப்ராக்சர் அடி இதெல்லாம் தாங்குறவன் தான், நிறைய தாங்கியிருக்கேன். பிகாஸ் ஐ பிளேட் ஒரு செலெக்ஷன் மேட்ச் வித் ஃப்ராக்சர் ஹேண்ட். ஐ ஸ்கோர்ட் சம் 90 something. ஐ காட் செலக்டட் ஃபார் ஸ்டேட் வித் ஃப்ராக்சர் இங்கே. அதுதான் ஸோ ஏதோ டாட்டூ காமிக்கிற மாதிரி இங்கே எல்லாம் ஸோ அது தெரில, சின்ன வயசு நிறைய ஃப்ராக்சர் ஆகிருக்கு எனக்கு, ஏன்னே எனக்கு தெரியாது. சரி, இப்போ வாங்க கதைக்கு. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் வலி தாங்கிடுவேன், ஆனால் ரொம்ப வலிச்சதுன்னா நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட, எனக்கு ஒரு 1/2 hour 10 minutes இல்லை 20 minutes கூட ரெஸ்ட் கொடுத்துருங்க, நீ பண்ணிடுவேன்னாரு. சார் நான் பண்ணிடுவேன். தென் வாட் ஐ டிட், இஃப் நவ் வென் ஐ டெல் யூ, யூ கோ பேக் அண்ட் சி வெண்ணிலா கபடி குழு, என் காலில் எப்போவுமே ஒரு ஒயிட் கலர் டேப் இருக்கும். அண்ட் நான் என் காலை வந்து தம்பு மட்டும் கீழே வைக்கல, தம்பு வந்து இப்படி வச்சுட்டேன். இப்படி வச்சு தான் நான் ரைடு பண்ணேன் எல்லாமே. ஸோ இப்படி வச்சு தான் நான் அதில் வெயிட்டே போடலை. இப்படி வச்சு 20 ஃபார் அஸ் ஐ ரிமெம்பர் 27 நாள் நான் கபடி ஆடிருக்கேன் இந்த காலை வச்சுக்கிட்டு. அண்ட் எப்போ எனக்கு டயர்டாகவும் ரொம்ப வலிக்குமோ நான் அவர்கிட்ட சொல்லிவிடுவேன், சார் ஒரு 10 minutes கொடுங்கன்ட்டு. அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ மை ஜேர்னியில் நிறைய விஷயம். ஆனால் இது பற்றி யாராவது வெளியே சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை. இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த மாதிரி என்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்கு. இந்த கார்டனில் அடிப்பட்டதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா வெளியே? இது எங்கே நடந்தது? இது கார்டன் படத்தோட ஷூட்டில். அந்த ஃபைட் சீக்வன்ஸே படத்துலேருந்து தூக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃபே என்ன தூக்கிட்டாங்க டோட்டலாக படத்துலேருந்து. அண்ட் நான் வந்து அது வரைக்கும் எல்லா இடத்துலையும் இன்ஜுரி ஆயிருக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கிறேன். ஐ டென்ட் நோ தட் மை போர்ஷன்ஸ் ஹேவ் பீன் சாப்ட். அண்ட் கரெக்டாக ஒரு 2 days ப்ரமோஷனுக்கு அப்புறம் சம் தேர்ட் பர்சன் கால்ஸ் மீ அண்ட் டெல்ஸ் மீ, உங்கள் போர்ஷன் செகண்ட் ஹாஃப் இல்லை அப்படின்னோடனே ஷாக் ஆகுது.